ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் ரம்யா பேசுகிறேன். மினி பட்ஜெட்டில் லாங் லாஸ்டிங் மேக்கப் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வேணால் வந்து லாக்மிலேருந்து ப்ரோஃபிக்ஸ் டோனர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எனக்கு கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து ஃபிக்ஸராகவும் யூஸ் பண்ணலாம், டோனராகவும் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. மாய்ஸ்சரைசர் பட்ஜெட்டில் லாங் லாஸ்டிங் இருக்கிற மாதிரி நம்ம வந்து போட போகிறோம் மேக்கப்பு. இதுதான் நிவியா மாய்ஸ்சரைசர். நம்ம எது போடுறதா இருந்தாலும் நம்மளோட ஃபேஸ்க்கு அண்ட் நெக்குக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் போடணும். நம்ம இப்போ நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது வந்து ப்ரோஃபிக்ஸ் அண்ட் டோனராகவும் இருக்கிறதுனால ப்ரோஃபிக்ஸ் அது ஆல்ரெடி பண்ணிடும் போது நம்மளுக்கு ப்ரைமர் இதுக்கு தேவைப்படுறதில்ல. அடுத்ததான் நம்ம வந்துட்டு கன்சிலருக்கு வந்து என்னோடய டோனில் வந்து மோஸ்ட்லி நான் என்னோடய டோனில் தான் போடுவேன். இது என்னோடய டோன் தான், சரிங்களா. இது வந்துட்டு இது வேணான்றவங்களுக்கு இந்த மாதிரி பேலட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாகவும் யூஸ் ஆகும் அண்ட் வந்துட்டு இது கன்சிலராகவும் யூஸ் ஆகும், சரிங்களா. இப்போ நம்ம வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு, நெக்குக்கும் பிளெண்ட் பண்ணியாச்சு. நம்ம ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு நம்ம கான்டோரிங் கொடுத்துக்கலாம். கான்டோரிங்க்கு வந்து இந்த பேலட் கான்டோரிங் பேலட் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த கலர் எடுத்துக்கிறேன். நான் லைட்டாக கொடுத்தா போதும். பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம கான்டோரிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா நான் கன்சீல் பண்ணலை, கன்சீல் பண்ணணும் ப்ரைட்டாக தெரியும்னு நான் கன்சீல் பண்ணலை. காம்பேக்ட் வந்து இதில் வந்து பேபி ஸ்கின் ப்ராடக்ட்லேருந்து காம்பேக்ட் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மோஸ்ட்லி இது வந்து என்னுடைய கலர்லேயே தான் இருக்கும். ஐப்ரோ ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப மினி பட்ஜெட் பென்சில். இது வந்து ஏடிஎஸ் பென்சிலு. இதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷஸ் இது, சரிங்களா. இது வந்து 2-in-1 வருது, ஓகேங்களா. 2 பக்கமும் வருது. இதில் வந்து இந்த ப்ரஷ்ஷில் நம்ம இந்த பென்சில் இருக்கிறத எடுத்துக்கணும். நம்மளோட ஐப்ரோஸை வந்து முதல்ல கோம் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து லென்த்து கம்மியாக இருக்கும்,
அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃப்ரண்ட்லேயே கம்மியாக இருக்கும், லென்த்தும் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம எடுக்கிறது வந்து இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கணும் இது வந்து யூஸ் பண்ணணும். இதுமாதிரி நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க கூட இது இருக்கும். இந்த ஐப்ரோஸ்க்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதே போல் இதே ப்ராடக்ட் தான் இதுக்கு போட்டு இந்த ஐப்ரோஸ் போட்டுக்கலாம். இந்த ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரஷ் யூஸ் பண்ணணுமோ. இந்த ஐப்ரோஸ் வந்து நம்மளுக்கு நல்லா லாங் லாஸ்டிங் வரும். அதுக்கு நான் இந்த பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, கையில் சும்மா இது ரப் பண்ணிக்கோங்க, நீட்னஸாக தெரியும் பார்க்குறதுக்கு. அப்புறம் நம்ம ஐஷேடோஸ்க்கு போயிடலாம். ஐஷேடோஸ் வந்து நான் நியூட் கலர் தான் கொடுக்க போகிறேன். இந்த நியூட் பேலட் இது. இப்போ வந்துட்டு ஐஷேடோஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி லைட்டாக ஐயை வந்து கொஞ்சம் கன்சீல் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம மேலே யூஸ் பண்ணுற ஐஷேடோஸில் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங் இருக்கும். லாங் லாஸ்டிங் இருக்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்து நம்ம கன்சீல் பண்ணிக்கிறோம் லைட்டாக. இந்த கன்சிலர் பேலட் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ஒரு கலர் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்ணுக்கு மேலே கொடுத்துக்கலாம். நான் விரல்லையே தான் செஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம எந்த விதமான கலர்ஸ் கொடுத்தா கூட அந்தளவுக்கு நீட்னஸாக காட்டும் கலர்ஸை. இப்போ நான் வந்து இதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நியூட் கலர் ஓகேங்களா, இது நம்ம சைடில் கொடுத்துக்கலாம். வந்துட்டு ஐஷேடோஸ் போட ஆரம்பிச்சோம். அந்த ஐஷேடோட கலரே தெரியாது, நம்ம ரொம்ப அள்ளி போட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம போடக்கூடாது. சரிங்களா, இப்போது ஃப்ரண்ட்டில் இங்கே வந்து போடுறதுக்கு நான் ஷிம்மர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கலர் ஷிம்மர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே கலர் தான். ஐஸ்க்கு நான் வந்துட்டு இன்சைட் ஐலைனர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான், பட் இது வந்துட்டு ரொம்ப கம்மியான பட்ஜெட். இது என்னோடய ஃபேவரட். இது ஏன்னா இது வந்து லாங் லாஸ்டிங் இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் இது இல்லை. அதில் போட்டு வந்துட்டு மஸ்கரா யூஸ் பண்ணுறேன். பட் இது ஹெவி பட்ஜெட். இது முடிஞ்சால் வாங்குவேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் மினி பட்ஜெட்டில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி மினி பட்ஜெட்டில் நம்ம வந்து மஸ்கரா வாங்கணும்னு நினச்சாலே இப்படி போட்ட பிறகு கண்ணை மூடி திறக்கும் போது இங்கே ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். அதனாலே வந்து நான் வந்துட்டு ஒரு மஸ்கராவை வாங்கி பார்த்து நான் இதுதான் எனக்கு கடைசியாக எனக்கு செட் ஆனது. இது போஞ்சூர் காஜலுங்க. இது கண்ணு கீழே இறங்குமான்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு கண்ணு கீழே இறங்கும், அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது மினி பட்ஜெட்டுன்றதுனால இதை நான் யூஸ் பண்ணுறேன். லிப்ஸ்டிக்கில் வந்து அவுட்லைனர் வந்து நான் மினி பட்ஜெட்டில் அவுட்லைனர் யூஸ் பண்ணுறேன். மல்லி ட்வெண்ட்டி இப்போ இருக்க முடிச்சதுலேருந்தே நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அப்போதுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு லாங் லாஸ்டிங் வருது. சும்மா லைட்டாக தான் கொடுப்பேன் நான் அவுட்லைனரு. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு சிம்பிளாக தெரியும், ஹெவியாக தெரியக்கூடாது. ஹெவியாக போட்டு நம்ம மேக்கப் போட்டிருக்கிறது நல்லா தெரியும். நம்ம ஹெவியாகவே போடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சிம்பிளாக போட பழகணும். லாக்மியில் ஃபார் எவர் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன்.
இப்போ வந்து கை வச்சு நம்ம ஃபேஸில் வந்து நான் கை வச்சு என்னோடய ஐலைனரு அப்புறம் வந்து ஐ ஷேடோஸ்லாம் போட்டதுனால எனக்கு வந்து இன்னும் கம்மியான மாதிரி இருக்குது. திரும்ப நான் வந்து இது காம்பேக்ட் போட்டுக்கிறேன். இது வந்து மேக்கப் ஃபிக்ஸர் இது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இது ப்ரோ ஃபிக்ஸ் அண்ட் டோனரு. இப்போ ப்ரோ ஃபிக்ஸாகவும் இருக்கும் இது, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 3 hours இருக்கும் சரிங்களா. நீங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து மெத்தட் பையாக நீங்கள் வந்து மேக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிங் இருக்கும். அது இல்லாமல் ப்ராடக்ட்டும் வந்துட்டு கரெக்டாக ப்ராடக்ட் வாங்கணும். ஒரு ப்ராடக்ட் வேலை கம்மியாக இருக்கலாம், பட் இன்னொரு ப்ராடக்ட் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்.